சக்ரி ஃபார்ம்ஸின் அன்பு வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம தென்னநத்தைகளை எப்படி பதியம் போட்டோம், அது எப்படி முளைச்சி வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்படி முளைச்சி வந்த கன்றுகளை 3-4 மாதம் அப்படியே அந்த பெட்டிலேயே வளர விட்டோம். அப்படி வளர்ந்த கன்றுகளை இப்போ நம்ம அந்த பெட்டிலேருந்து எடுத்து தென்னங்குழியில் நட போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் தென்னங்குழிகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். 3க்கு 3 பள்ளம் எடுத்து ஒரு 10-15 நாள் அதை ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தென்னங்கன்றுகளை நடணும். நம்ம கேஸில் என்னென்னா, ஆல்ரெடி நாம் ஜேசிபி வச்சு குழி எடுத்து அதை ஆற விட்டுருந்தோம். அடுத்தடுத்து மழை பெஞ்சதால் நம்மளால் நடவு பணியை மேற்கொள்ள முடியல. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல புல்லெல்லாம் வளர்ந்து புதர் மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக மண்ணை வெட்டி குழுக்களில் தள்ளி ஒரு 3/4 பாகம் வர அளவுக்கு குழியை நிரப்பிக்கலாம். பொதுவாக தொழு உரம் போடுறது வழக்கம். ஆனால் நாங்கள் வந்து தொழு உரம் போடுறதில்ல. ஏன்னா காண்டாமிருக வண்டோட வரத்து அதிகமாகுது அப்படின்றதுனால தொழு உரம் பயன்படுத்துறதில்ல. உங்கள் பகுதிகளில் மக்கான தொழு உரம் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கோங்க. பச்சை சாணி கலந்த மாதிரி மக்காத தொழு உரங்களை பயன்படுத்தினா காண்டாமிருகம் வந்து அதிக அளவில் உருவாக்கி நமக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளாக வினையை தூக்கி வயலில் விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக தென்னங்கன்றை பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காயோட இதில் வந்து வேர் வந்து வந்திருக்கும். அந்த வேர்களை வந்து கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பிளேடு வச்சு தேங்காயோட ஒட்டி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நட போகிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்க வேர் தான் நட்டோம்னா அந்த வேர் அழுகி புதிய வேர் வந்தால் தான் வந்து மரம் வந்து தழைச்சி வரும். அதனால் அந்த ப்ராசஸை வந்து ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க வேரை கட் பண்ணிவிட்டு வச்சோம்னா புதிய வேர் வந்து அதுவாக முளைச்சி வந்துடும். அடுத்தபடியாக தென்னங்கன்று நட வேண்டியது தான். ஏற்கனவே நிரப்பி வச்ச பள்ளத்தில் தேங்காய் முழுகிற அளவுக்கு சின்னதாக 2 மண்ணட்டி அளவுக்கு பள்ளம் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கண்ணு நேர் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பள்ளத்தில் தென்னங்கன்றை வச்சு மண்ணை தள்ள ஆரம்பிச்சிடலாம். மண்ணு தள்ளும் போது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அந்த தேங்காயோட தலைப்பகுதியை வந்து முழுகாத அளவுக்கு மண்ணு தள்ளணும். ஏன்னா நம்ம குறுத்து முழுகிற அளவுக்கு மண்ணை தள்ளி நிரப்பிட்டோம்னா நம்ம தண்ணி விடும் போதெல்லாம் அதில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால குறுத்து அழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம தலைப்பகுதி இன்னும் ஓரளவுக்கு மேலே தெரிகிற மாதிரி மண் நிரப்புனா போதுமானதாக இருக்கும். ஊர் பக்கம் கேட்டிங்கன்னா தென்னங்கன்றுக்கு மூச்சு முட்டை மண்ணை தள்ளாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் அர்த்தம். அதே சமயம் வளர்ந்த கண்ணுக்கு வந்து நம்ம மண்ணை அணைக்கிறது வழக்கம். நல்லா மேடை அணைச்சி விடுவோம். வளர்ந்து வர சூழலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். அதே போல் தண்ணி விடும்போது வந்து சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி, வாய்க்கால் பாசனமாக இருந்தாலும் சரி, தண்ணி வந்து அந்த வட்டப்பாத்தியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இந்த குருத்தை ஒட்டி தேங்குற மாதிரி இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு தென்னங்கன்று மேட்லேயும் தண்ணி பாயிற இடம் வந்து பள்ளத்துலையும் இருக்க மாதிரி பார்த்து இது பண்ணோம்னா நம்ம எந்த வித பிரச்சனை இல்லாமல் தென்னங்கன்றை வளர்த்து எடுத்துடலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.